வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு 24/3/2026 திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தை இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க, ஆட்டு சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணன் வந்து ஆடு நம்ம தச்சநல்லூர், என்ன ஊர் வந்து தச்சநல்லூர்ல இருந்து நம்ம திருநெல்வேலி பக்கத்துல. என்ன பேருன்னு? முருகன் வந்திருக்காங்க பாருங்க. நம்ம மேலப்பாளைய சந்தையில 2 ஆடு இருக்காங்க, பெண் ஆடு வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ணன் இது என்ன எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினாங்க? வாங்கிருக்கீங்க. சரி, ஜோடி ஜோடி 20,000 ரூபாய். ஆமா, ஜோடி 20,000 ரூபாய்க்கு சொல்லி 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நம்ம முருகன். அவருக்கு ரேட் கட்டுப்படி ஆனதுனால அந்த ரேட்ல வாங்கியிருக்காரு. நம்ம தச்சநல்லூர் வந்து இது பல்லு இது போட்டுக்கானே, பல்லு போடல. அப்ப இளங்குட்டி, ஆமா இளமுறி. அப்ப ஈத்து எதுவும் இல்ல, ஒரு ஊத்தி இருக்கு. ஆமா, அப்ப தலை தீன் இருக்கும். இப்ப இது செனையாப்பம் செனை, 2 செனை குட்டி தான் பாருங்க. நம்ம முருகன் மேலப்பாளைய ஆட்டு சந்தையில 15,000 ரூபாய்க்கு 2 பெண்மறி வாங்கியிருக்காரு. சூப்பரான குட்டிங்க, நல்ல குலை தின்னுக்கிட்டு இருக்கு, அருமையா இருக்கு. இளங்குட்டி, பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கியிருக்காரு நம்ம முருகன். நம்ம தச்சநல்லூர்ல இருந்து வந்திருக்காரு. பேர் என்னது? பாலகிருஷ்ணன். எந்த ஊர்ல நமக்கு? சேரன்மகாதேவில இருந்து பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. நம்ம மேலப்பாளைய சந்தையில ஒரு கிடாமரி வாங்கியிருக்கேன். என்ன அருமையா இருக்கு கிடாமரி, சூப்பரா இருக்குன்னு. இது என்ன விலை, எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? அப்படியா, சரி. இல்ல, இந்த கிடா எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? ஆமா, 17 சொல்லி 16 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அருமையான கிடாவா இருக்கு. பல்லு எதுவும் போட்டுருக்கானே? பல்லு இல்ல. அப்ப இளங்குட்டியா வச்சிருக்கீங்க, சூப்பரா பாருங்க. நம்ம ஆடு வீட்டுல அத்தான் வளர்க்குறாரு, அவரு வாங்கிட்டு போறாரு. ஆமா, செம்பரி வீட்டுல செம்பரியா விளையாடா என்ன? ஆமா, கிடாமரி என்ன இது எவ்வளவு இடம் இருக்குன்னு? 15 கிலோ. 15 கிலோ இருக்கும். ஆமா, 15 கிலோ இடம் பாருங்க. அருமையான 16 ரூபாய் சொல்லி என்ன 17 ரூபாய் சொல்லி 16 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க அண்ணன். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நம்ம இது ஆடு ரகம் தெரியுமா? நாட்டாடா? நாட்டாடு தான். சரி, ஆலங்குளம். ஆலம் எந்த வடமலைப்பட்டி, வடமலைப்பட்டி, ஆலங்குளம் பக்கம் வடமலைப்பட்டில இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. என்ன பேருன்னு உங்க பேருன்னு? தங்கமணி அண்ணன் வாங்கியிருக்காரு. நம்ம மேலப்பாளைய ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க, என்ன பெண்மரி. ஆமா, எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு சொன்னாங்களோ? 10,000 சொன்னாங்க, ஒரு 8,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அண்ணன் தங்கமணி என்ன பாருங்க, நம்ம மேலப்பாளைய சந்தையில அவருக்கு ரேட் அனுசரிச்சு வந்தனால ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. குட்டி செனாடு என்ன? குட்டி இல்ல, குட்டி எதுவும் இல்ல. ஆமா, செனையாடு. இது ஈத்து எதுவும் 2 ஈத்து இருக்கு, 3வது ஈத்துக்காக இருக்கு. பாருங்க பாருங்க, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம கருத்த ஆடுங்க, கருத்தாடு. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களாண்ணே? வீட்டுல ஆடு வெள்ளாடு வளர்க்குறீங்க. ஆமா, பாருங்க சூப்பரா பாருங்க. அண்ணன் வீட்டுல நிறைய ஆடு வளர்க்கும். 10-20 ஆடு வளர்க்குறாங்க அண்ணன். பாருங்க சூப்பரா இருக்கு, சரிண்ணே, நல்லா இருக்கு. அண்ணே நமக்கு எந்த ஊருண்ணே? வெள்ளாங்குடி. அது எங்க இருக்கு? பக்கத்துல அம்மா சம்பத்திர பக்கத்துல வெள்ளாங்குடியில இருந்து வந்திருக்காரு. நம்ம அண்ணன் வந்து திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தையில 2 கிடா செம்பரி கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. ஆமா, அருமையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. என்ன விலைக்கு வாங்கினீங்களே? 4 ரூபா ஜோடி, 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சூப்பரா அருமையா இருக்கு. இது எத்தனை 2 மாசம் இருக்குமா? 1 மாசம் 2 மாசம்? 1 மாசம் குட்டி. 1 மாசம் குட்டி பாருங்க, வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. வீட்டுல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? ஆமா, உங்க பேருன்னு? எசிகராஜ். என்ன நம்ம அம்பா சமுத்திர பக்கத்துல வெள்ளாங்குடி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம மேலப்பாளைய சந்தையில 2 கிடாமரி வாங்கியிருக்காரு பாருங்க. செம்பரி ஒண்ணு மயிலம்படியா? 2 தூத்துக்குடி, 1 வெள்ளைக்குட்டி, 1 பொட்டுக்குட்டி. தூத்துக்குடி ஏரியா ஆட்டுக்குட்டி பாருங்க. நல்லா வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்க? என்ன அது என்ன வெள்ளாடா செம்பரியாடா? செம்பரி ஆடு வளர்க்குறீங்க. ஆனா அதோட சேர்ந்து இதுவும் வளர்க்குறது வாங்கிருக்கீங்க. சரிண்ணே. ஊர் எந்த ஊர்? எனக்கு பாலாமடை, நம்ம திருநெல்வேலி பக்கத்துல. ஆமா, அங்க நம்ம பாலாமடை திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க அண்ணாச்சி. பாருங்க, ஒரு பெண்மரி வாங்கியிருக்காங்க. இது எவ்வளவு சொன்னீங்களா அண்ணாச்சி? எவ்வளவு வாங்கினீங்களா? எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்களா அண்ணாச்சி? அப்படியா? அது 2,17,500. அது பெண்மரி, எல்லாமே பெண்மரி.
17,500 வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு ஆடு ஒரு பெண்மரி, இன்னொரு ஆடு தனியா வாங்கியிருக்காங்க. அவர் கொஞ்சம் காது கேட்கல நான் பேசுறது. பாருங்க நம்ம மேலப்பாளையம் சொன்னங்க, மேலப்பாளையம் மாட்டு சொந்த பாருங்க. இன்னைக்கு உள்ள நுழைய முடியலங்க, கூட்டம் அவ்வளவு கூட்டம். இதான் வாசல், மணி 7:30 மணி பாருங்க. கூட்டம் பாருங்க, சரியான கூட்டங்க. உள்ள நுழைய முடியல, வண்டி இல்ல, உள்ள அப்படி அப்படியே நிக்கீங்க. பாருங்க மேலப்பாளையம் சொன்னங்க, கூட்டம் பாருங்க. இங்க பாருங்க எல்லாம் அலமோதுங்க, எங்க பார்த்தாலும் மனிதர் தலைதான். மேலப்பாளையம் சொந்த இன்னைக்கு படு ஜோரா இருக்கு பாருங்க. மேலப்பாளையம் இன்னைக்கு 24/3/2026 மேலப்பாளையம் மாட்டு சொந்த பாருங்க. வாசல்ல வரைக்குது பாருங்க. வாசல்ல வந்து இவ்வளவு குட்டி நிக்கீங்க பாருங்க. வாசல்ல இவ்வளவு ஆடு இருக்கீங்க, குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள். 10 கடா வரிசை கட்டி வச்சிருக்காங்க. பெரிய கட்டாங்க, ஜம்முன்னு பெரிய கடா இன்னைக்கு பாருங்க. பெரிய கட்டாங்க, இவ்வளவு பெரிய கட்டாங்க. சூப்பரான கடை பாருங்க. எல்லாமே பெரிய பெரிய கடாங்க. இந்த கடை பாருங்க, இங்க பாருங்க பாருங்க. செம்பரி கடை, பெரிய கடை. பெரிய கடை, ஜாமுன்னு பெரிய கடை கொடுத்துருக்காரு. இந்த ஏரியால பாருங்க எவ்வளவு பெரிய கடை, எல்லாமே பெரிய பெரிய கடைங்க. சீனி கடை, கொடியாட்டு கடை பாருங்க, போர், புளியம்போர் கடை எல்லாம் நிறைய வந்திருக்கு. சூப்பரான கடை பாருங்க, பெரிய கடை. வந்து பயங்கர கூட்டங்க, ரஷ், நல்ல கூட்டம், சரியான கூட்டம். சந்தைக்கு உள்ள மட்டும் இல்ல, சந்தைக்கு வெளியும் பயங்கர கூட்டம். வெளியே வர முடியல, வெளியே ரோடு டிராபிக் அவ்வளவு. சந்தை இன்னைக்கு பயங்கரமான கூட்டம். அதனால வீடியோ உள்ள சந்தைக்குள்ள உள்ள போய் நம்ம அவ்வளவு கூட்டத்துக்குள்ளேயும் நம்ம சந்தைக்குள்ள உள்ள போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா டஸ்ட், அவ்வளவு டஸ்ட் பறக்கும் உள்ள சந்தைக்குள்ள, அவ்வளவு டஸ்ட் அலர்ஜி பறக்கும். இருந்தாலும் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் சந்தைக்குள்ள உள்ள போய் வீடியோ எடுத்து போடுறோம். அருமையான கடாவா இருக்கு, பெரிய கடாவா இருக்குங்க. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க சூப்பரான கடை இருக்குங்க. என்னோட இருக்காங்க, எந்த டீட்டெயில் வாங்க முடியல பாருங்க. எல்லாமே பெரிய பெரிய கடைங்க பாருங்க. குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அரிசியா நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அவர் பாருங்க கருத்த கடாங்க, சூப்பரான கடை, கருத்த கடா, கருங்கடா. அண்ணன் வந்து 3 கடா கொடுத்துருக்காங்க பாரு. பெரிய கடா, கருங்கடா இருக்கு. சூப்பரான கடா வந்திருக்கு. இங்க எல்லாமே பெரிய பெரிய கடை தாங்க. ஜம்முன்னு இருக்குங்க, பெரிய கடாங்க. நம்ம வெள்ளாட்டு கடா, நாட்டு கடா இன்னைக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. இது நம்ம அண்ணன் செல்லப்பாயால்புரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 கடா மாதிரிங்க, 3 செம்பரி கடா, சரியான கடாங்க பாருங்க. அதுல வந்து செங்கடா, பொட்டு கடா, செம்பரியில பொட்டு கடா, அப்புறம் 3 சின்ன கடாலாம் இருக்கு பாருங்க. அங்க உள்ள அருமையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஒரு விலை சொல்றாங்க, கேட்கல. வியாபாரி வந்து பேசுறாங்க. அருமையான இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பெரிய கிடாவா இருக்கு பாருங்க, அருமையான கிடா, வளர்ப்பு கிடா, செம்பரி. செல்லத்தாயால்புரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாச்சி பாருங்க, செம்பரி குட்டி என்னன்னு கிடா மாதிரி தானே, பெண்மரி வாங்கியிருக்காரு பாருங்க. செம்பரிக்கு பெண்மரி வாங்கியிருக்காங்க நம்ம மேலப்பாளையம் சந்தையில 800 ரூபாய்க்கு. புதுக்குடி, எதுக்குடி? சேரமாதேவி பக்கத்துல புதுக்குடி.
பேர் என்ன பேருண்ணே? பேச்சு முத்தண்ணை வாங்கியிருக்காங்க நம்ம மேலப்பாளைய சந்தையில. எவ்வளவு சொன்னாங்கண்ணே? நம்ம 1000 ரூபாய்க்கு சொன்னாங்க. 800 ரூபாய்க்கு நம்ம செம்பரில பெண்மரி வாங்கியிருக்காங்க. இது ஒரு 2-3 நாள் இருக்குமா பிறந்தா என்னண்ணே? 3 நாள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. லேசா அப்படியே பாருங்க எவ்வளவு நிக்காம பார்ப்போம். இல்ல கீழே பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. செம்மறி பாருங்க, சூப்பரா இருக்கு. 1-3 நாள் ஆன குட்டி தாங்க. 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நம்ம அண்ணன். சாத்தான்குளம் பக்கத்துல அண்ணன், சாத்தான்குளம் பக்கத்துல கைக்குளமா, ஆமா, அங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க 2 செம்பரி. என்ன சரியான செம்பரியா? வெள்ளாடு இது செம்பரி மயிலம்பாடி என்ன? ஆமா, செம்பரி மயிலம்பாடி அழகா இருக்கு, அருமையா பாக்குறதுக்கு. இது பல்லு போட்டுக்கானே? 2 பல்லு இது இளங்குட்டி பல்லு போடல, அது 2 பல்லு கடா. அருமையான கடாவா கொண்டு வந்திருக்காரு. இது விலை எது சொல்றீங்களானே? 25 ரூபாய்க்கு ஒரு கடா, 2 சேர்ந்து. ஆமா, 30 ரூபா சொல்றாங்க. விலை வந்து 2 ஜோடி 30 ரூபா சொல்றாரு. 25,000 ரூபாய் கேட்கிறாரு. கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமா, கூட அந்த 1000 2000 கொடுக்கலாம் அப்படிங்க. அண்ணன் பேருன்னு வாழ்த்துறை. இது எவ்வளவு வரும்னு? இடம் எவ்வளவு இருக்கும்? ஆமா, ஒரு ஆடு வந்து பெரிய கடா வந்து 18 கிலோ இருக்கு அப்படிங்கிறாங்க. சின்ன ஆடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம மயிலம்பாடி 2 கடா கொடுத்துருக்காரு அண்ணன். செம்பரில 2 மயிலம்பாடி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துறை அண்ணன். சாத்தான்குளம் பக்கத்துல இருந்து பேய்குளத்துல இருந்து கொடுத்துருக்காரு நம்ம மாரப்பாளையம் சந்தைக்கு, ஆட்டு சந்தைக்கு. அப்புறம் அங்க பாருங்க கருங்குட்டி எல்லாம் நிறைய இருக்கு. அங்க ஒரு பெரிய கடாங்க உள்ள இருக்குங்க. எந்த ஊர்ல? கீழே அரிய குளம். கீழே அரிய குளம். அது எங்க இருக்குன்னு? திருநெல்வேலி பக்கத்துலயா? மூளையிருப்பு பக்கத்துல. பேர் என்ன பேருன்னு? தங்கராஜன். நம்ம மேலப்பாளைய சந்தைக்கு ஆடு வாங்க வந்திருக்கீங்க. ஆடு என்ன வெள்ளாடா செம்பரியாடா? என்னன்னு வெள்ளாடு வாங்க வந்தீங்க. வெள்ளாடு என்ன அமைஞ்சுதான் பாத்துட்டு சந்தையை சுத்தி பாத்துட்டு வரீங்க. ஆமா, என்ன ரேட்ல எவ்வளவு வாங்கலாம் வந்தீங்க? குட்டி எத்தனை குட்டி வாங்க வந்தீங்க? சரி, ஆமா, ரேட் என்ன ரேட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. வீட்டுல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? வீட்டுல ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல ஆடு வளர்க்குறீங்க. அப்படி அது செம்பரியா வெள்ளாடா? வெள்ளாடு வளர்க்கீங்க. ஆமா. எந்த ஊர் ஆடு கிடா? எந்த ஊருக்கு வாங்கிருக்கீங்க? திருநெல்வேலி. உள்ளூர் தான். நம்ம உள்ளூர், நம்ம திருநெல்வேலியில வாங்கியிருக்காங்க. நம்ம மேலப்பாளைய சந்தை பாருங்க. கிடாமரி சூப்பர். கருத்த குட்டி, கருத்த கிடாங்க. அருமையான கடாவா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. என்ன பேருனே? சுடலை. நம்ம திருநெல்வேலி சந்தையில மேலப்பாளைய ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காரு பாருங்க. இது எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்குனீங்க? 35 ரூபா சொல்லி 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது பல்லு சேர்ந்திருக்காங்க. பல்லு எதுவும் போட்டுருக்கானே? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா, கோவில் விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு. நேற்றுக்கிறேன். ஒத்தப்பல் சோடலை. ஆமா, அது எங்க இருக்குன்னு? எங்க கோவில்? திருநெல்வேலி ஆத்துல இருக்காரு பாருங்க. இங்க வந்து செம்பரிங்க. வரிசையா ஃபுல்லா செம்பரி தான். இங்க வந்து வரிசையா ஃபுல்லா செம்பரிங்க. தரமா வச்சிருப்பாங்க. அதாவது 2-3 மாச குட்டி, அதுக்கப்புறம் 6 மாச குட்டி, அதுக்கப்புறம் பெரிய ஒரு வயசு கடா, அப்புறம் அதை விட பெரிய கடா, அப்படிதான் இருக்கு பாருங்க. எல்லாமே தரமா வச்சிருப்பாங்க. 3 மாச குட்டி, 2 மாச குட்டி, 6 மாச குட்டி, அப்புறம் பெரிய கடா, இந்த மாதிரி எல்லாமே செம்பரி. இந்த சைடு வந்து எல்லா செம்பரி குட்டிகள் இருக்கு பாருங்க. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா செம்பரி கிடா, பெரிய கிடா பாருங்க. அகத்தி கீரை திருங்கி, குலை திங்கி, அப்புறம் 2 மாச குட்டிகள் இருக்கு. அப்புறம் செங்கடா பாருங்க, செங்கடா குட்டிகள் இருக்கு. அப்புறம் இதுல பாருங்க 2 பெரிய கடாங்க. சூப்பரான செம்பரி கடா கொண்டு வந்திருக்காரு அண்ணாச்சி. சூப்பரான 2 கடா செங்கடா கொண்டு வந்திருக்காங்க செம்பரியில. அழகா இருக்கு. செல்லத்தாயாலபுரத்துல இருந்து செல்வானை கொண்டு வந்து ஆடுங்க. இன்னைக்கு செம்பரியாட கொண்டு வந்திருக்காரு, கெடாமரியா கொண்டு வந்திருக்காரு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-12 உருப்படி இருக்கு உள்ள பாருங்க. செல்லத்தாயல்புரம் கீழே போகுது. செல்லத்தாயல்புரம் அங்க இருந்து நம்ம செல்வனை கொண்டு வந்த குட்டிங்க. இன்னைக்கு எல்லாமே செம்பரி. இதுல எத்தனை உறுப்பு? 15 கிடாமரி இருக்குங்க. நம்ம எல்லாமே செம்பரி. பொட்டாடு, மயிலம்பாடி, செங்கடா எல்லாம் பொட்டுக்கடாதான். அப்படி இருக்காங்க பாருங்க. இது எல்லாமே பல்லு போட்டாதானே? எதுவுமே பல்லு போடாத இளங்குட்டியா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளவு இடம் இருக்குன்னு? ஒரு இடம் அவரேஜா ஒரு 15 கிலோ. அவரேஜா ஒரு 15 கிலோ வரும் அப்படி இருக்காங்க. சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமா, இது விலை எதுவும் சொல்றீங்களானே? ஒண்ணு ஒரு கிடா 15 ரூபா சொல்றாங்க. எதுவும் கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 13 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. கூட கொஞ்சம் வந்தா செஞ்சு கொடுக்கலாம். மொத்தமாவும் வாங்கிக்கலாம், ஒரு தனித்தனியான வாங்கிக்கலாம், ஒவ்வொரு இடாவும் கூட வாங்கிக்கலாம்.
அண்ணன் செல்வண்ண கீழே போவர் செல்லத்தாயாளபுரத்துல இருந்து நம்ம செல்வண்ணை கொண்டு வந்த செம்பரி கிடாங்க. அம்மாள்பட்டி சித்தார் பக்கம் நம்ம அண்ணன் கயத்தார் பக்கத்துல அம்மாள்பட்டியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 2 பெரிய கிடா. இது கொடியாடா என்ன ரெண்டு கொடிய கிடா பெரிய கிடாவை கொண்டு வந்திருக்காரு. 2 கிடா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அண்ணன் பேருனே கோமதி துறை அண்ணன் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நம்ம மேலப்பாளைய சந்தைக்கு பெரிய கிடாவை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. சூப்பரான பெரிய கிடா. பெரிய பாருங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. ஒரு ஆள் 6 அடிக்கு மேல இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. சும்மா சூப்பரா விட்டுருக்க. ஓ இது விலை எதுவும் சொல்றீங்களானே? 2 ஜோடி. ஆமா, கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? கேக்குறாங்க. 55 ரூபா சொல்றாரு அவரு. கேள்வி வந்து 51 ரூபாய்க்கு வரை கேக்குறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்தா அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம 2000 பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. கூட ஒரு 2000 வந்தா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. இது பல்லு இப்போ எப்படின்னு 6 பல்லு ஆடு 2மே. ஆமா, அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஒரு இடம்லாம் ஒரு எவ்வளவு வரும்னு இடம்? புளியம்பட்டி மணியாச்சில இருந்து பாருங்க அண்ணன் ஒரு 6 செம்பரி கொண்டு வந்திருக்காங்க. 6 குட்டி பெண்மரியா கிடாம்பையான எல்லாமே கிடா குட்டியா இருக்கு. ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்குமா? 3 மாசம் குட்டி கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. அருமையா இருக்கு. நம்ம மணியாச்சில இருந்து அண்ணன் பேருனே மகேந்திரன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. வளர்ப்பு குட்டியா கொண்டு வந்திருக்கீங்க என்னன்னு. ஆமா, ஒரு 2-3 மாசம் குட்டியா இருக்கு. 6 குட்டி சேர்ந்து விலை எதுவும் சொல்றீங்களாண்ணே? ஜோடியா? ஜோடி 11 ரூபா சொல்றீங்க. எதுவும் கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? ஆமா, கொஞ்சம் ரேட் வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம். ஆமா அப்படிங்கிறாங்க பாருங்க. அருமையா இருக்கு. 6 குட்டி வளர்ப்பு குட்டியா கொண்டு வந்திருக்காங்க. கிடாமரியா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் குட்டி. நம்ம மணியாச்சில இருந்து மகேந்திரனை கொண்டு வந்திருக்காரு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு. எந்த ஒரு ஆடு? எந்த ஒரு பசுவந்தனை அண்ணன் வந்து நம்ம பசுவந்தனை மேலப்பாளைய சந்தத்துல ஒரு கிடா வாங்கியிருக்காங்க பாருங்க. சூப்பரான ஜம்முன்னு அருமையான கிடாங்க. நாட்டு கிடா வாங்கியிருக்காரு பாருங்க. பசுவந்தனை அண்ணன் பேரு நீங்க வாங்கிருக்கீங்களாண்ணே? 100 ரூபா நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஆமா, பசுவந்தனை மேலப்பாளைய சந்தையில ஆட்டு சந்தையில வாங்கி கொண்டு போறாங்க. விலை எதுவும் உங்களுக்கு தெரியல. அண்ணாஜி இவங்க தான் அண்ணாச்சி பசுவந்தன் அண்ணாச்சி பாருங்க. ஆடு எந்த நம்ம அண்ணாச்சி பேர் என்ன பேர்? அண்ணாச்சி சங்கரபாண்டி. நம்ம பசுவந்தன பக்கத்துல அண்ணாச்சி நாகம்பட்டி அண்ணாச்சி பாருங்க. பசுவந்தன நாகம்பட்டில இருந்து பாருங்க ஒரு கடா பெரிய கடா வாங்கியிருக்காரு பாருங்க. சூப்பரான கடங்கடா. முகம் தெரிய மாட்டேங்குது இந்த பக்கம். வெளிச்சதா மாறிக்கு இல்ல பாருங்க. அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரான கடா. இது பல்லு எத்தனை பல்லு ஆடு கிடானே அண்ணாச்சி? பல்லு கிடா இருக்குமா தெரியும்? பல்லு 4 பல்லு கிடா. இளம் குட்டி தான். ஆமா, 1 வயசு 1.5 வயசுக்குள்ள இருக்கும். சூப்பரான கடாவா இருக்குங்க. இது அண்ணாச்சி எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு 28. ஆமா கேக்குறாங்க. விக்கிற கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கீங்களா? வாங்கியாச்சு. ஆமா வாங்கிட்டாங்க அண்ணாச்சி. வாங்க பசுவந்தன பக்கத்துல நாகம்பட்டியில இருந்து அண்ணாச்சி நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தையில ஒரு கெட்டா அப்படி சூப்பரான கடை வாங்கியிருக்காங்க பாருங்க. அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரா 28,000 ரூபாய்க்கு 30 ரூபா சொல்லி 28,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது இடையில எவ்வளவு இருக்குமா அண்ணாச்சி? 35 கிலோ இருக்கும். கருத்தா கருமுட்டி. இது நம்ம நாட்டு கடாவா? கொடியாடு. ஆமா, எட்டியாபுரம் கொடியாடு. நம்ம இது வந்து நம்ம எட்டியாபுரம் கொடியாடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இருந்து 35 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சங்கரபாண்டி அண்ணாச்சி இன்னொரு ஆடு பேசுறாரு பாருங்க உதக்கி. ஆமா, பசுவந்தன நாகம்பட்டி அண்ணாச்சி இன்னொரு பெரிய கடா பேசுறாரு பாருங்க. இன்னொரு வியாபாரம் பேசுறாரு அண்ணாச்சி சங்கரபாண்டி அண்ணாச்சி. நம்ம பெரிய கடா பாருங்க. சூப்பரா இருக்கு. 18 ரூபாய் கேட்கிறாரு. வியாபாரி கொஞ்சம் கட்டுப்படி ஆகல. பாருங்க அண்ணாச்சி பேசி முடிச்சிருக்காரு. ஒரு வழியா வியாபாரம் ஆயிருக்குனாக்க பாருங்க. சங்கரபாண்டி அண்ணாச்சி இன்னொரு கடா வாங்கியிருக்காருங்க நம்ம மேலப்பாளைய சந்தையில. பெரிய கடா. அது ஒரு பெரிய கடா வாங்கியிருக்காரு பாருங்க. சூப்பராக கடை. அது 18,500 அது வாங்கியிருக்காருங்க. சூப்பரா இருக்கு அண்ணாச்சி. நம்ம நாகம்பட்டியில இருந்து நம்ம பசுவந்தன பக்கத்துல நாகம்பட்டியில இருந்து அண்ணாச்சி சங்கரபாண்டி அண்ணாச்சி 2 கடை அங்க வாங்கியிருக்காங்க. தென்காசி ஆலங்குளம் பக்கத்துல மருதம்புத்தூர் ஊர்ல இருந்து நம்ம மேலப்பாளைய சந்தைக்கு கிடா கருத்த குட்டிங்க கருங்கடா கொண்டு வந்திருக்காங்க தம்பி. யாரு நீங்க கொண்டு வந்தீங்களா தம்பி? வேற அவங்க யாரு? அவங்க பேரு என்ன பேரு? மாரி அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான கருங்கடா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அருமையான கடாவா இருக்கு. எதுவும் சொல்றாங்களா? விலை எதுவும் கேட்கறாங்களா பாருங்க. அப்புறம் இது வந்து மருதம்புத்தூர் என்ன நம்ம வந்து மருதம்புத்தூர்ல இருந்து அண்ணாச்சி கொண்டு வந்தாரு மாரி என்ன 23 ரூபாய்க்கு சொல்றாரு. 19 ரூபாய்க்கு கேட்கறாங்க. கருங்கடா வந்து 23 ரூபாய்க்கு சொல்லி
அவர் சொல்றாரு. ஆனா 19 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமா, அண்ணாச்சி கோவில்பட்டில இருந்து பாருங்க ஒரு ஆடு மாதிரி 2 மாதிரி கொண்டு வந்து, இது கிடா மாதிரி பெண் மாதிரி என்ன, ஒரு கிடா மாதிரி ஒரு பெண் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. பல்லு எது போட்டுருக்கானே, பல்லு சேர்ந்த ஆடு. அப்ப ஈத்து எத்தனை ஈத்தம்? 3 ஈத்து இருக்கு. 3 ஈத்து பாருங்க. அண்ணாச்சி எவ்வளவு சொல்றீங்க? எது கேக்குறாங்களா? கேள்வி பாருங்க. 20. அண்ணாச்சி பேரு என்ன பேர்? சண்முகையா. சண்முகையா நம்ம கோவில்பட்டியில இருந்து பாருங்க. கோவில்பட்டியில இருந்து அண்ணாச்சி சண்முகையா அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஆடுங்க 2 ஒரு மாதிரி கிடா மாதிரி ஒரு பெண் மாதிரி. 21 ரூபாய் சொல்றாரு. 19 ரூபாய்க்கு வரைக்கும் கேள்வி இருக்கு. கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்த பெரிய குட்டிங்க இது. அடுத்து கொஞ்சம் பெரிய குட்டி. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, அதை விட பெருசா பெரிய கடா இருக்கு. அதுக்கு அடுத்து பெரிய கடா இருக்கு பாருங்க. தரமா வச்சிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு தரத்திலயும் வச்சிருக்காங்க. சின்ன குட்டில இருந்து பெரிய கடா வரைக்கும் இருக்கு பாருங்க. அந்த பக்கம் அதுல பெரிய கடா, அடுத்து அதுக்கு அடுத்து சின்ன கடா, அதுக்கு அடுத்து சின்ன கடா, அதுக்கு அடுத்து சின்ன குட்டி, வளர்ப்பு குட்டி பாருங்க. 4-5 ரகத்துல வச்சிருக்காங்க. பாருங்க இந்த கிடா வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க. சூப்பரா பாருங்க. அதோட கொம்பு பாருங்க, நல்ல முறைக்கு அழகா ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆடு வியாபாரம் ஆயிடுச்சான்னு தெரியல. பொட்டுக்கடா, செம்பேர்ல பொட்டுக்கடா நல்லா இருக்குங்க முருகி. அதே மாதிரி பக்கத்துல கருங்கடா ஒண்ணு இருக்குங்க பாருங்க. செம்பேர்ல கருங்கடா, அதோட கொம்பு பாருங்க அழகா இருக்குங்க பாக்குறது. நம்ம மேலப்பாளையம் மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்து கேட்டாங்க. இங்க ஒரு செம்பரி இங்க வருங்க, கருங்கட்டாங்க, பெரிய கட்டா சூப்பரா தான் இருக்கு. இங்கே பாருங்க கருங்கட்டா தான், அருமையான கட்டாங்க குட்டி. கருங்கட்டாங்க சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு ஆடுங்க கெட்டா, பெரிய கெட்டா கொண்டு இருக்காங்க. எல்லாமே இந்த பக்கத்துல பெரிய பெரிய கெட்டா இருக்குங்க. ஆனா எல்லாமே கெட்டி வச்சிருக்காங்க, டீட்டெயில் கேட்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ இருக்குங்க பாருங்க. நம்ம மேலப்பாளையம் சந்தையில ஆட்டு சந்தை வியாபாரம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல.